ஹாய் ஹேப்பி விங்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாருமே சூப்பரா இருக்கோம். ஸோ தம்ப்நெயில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நான், அம்மு, ஐரா நாங்க 3 பேருமே மாஹிக்கு வந்து கிளம்பிட்டுருக்கோம். ஆக்சுவலா இன்னைக்கு ட்ரெயின்ல போற மாரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 8:50க்கு வந்துட்டு டைமு. இப்போ வந்து 8:20 ஆச்சு. ஸோ சீக்கிரமா போய் நாங்க சீக்கிரமா ரீச் ஆயிட்டோம். பட் பார்த்தா ட்ரெயின் வந்துட்டு லேட் ஆயிடுச்சு. ஸோ நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ட்ரெயினுக்கு லேட் ஆயிரும்ன்னு சொல்லிட்டு வீட்லயே சாப்பிடாம வந்துட்டோம். ஸோ இங்க வந்துட்டு 2 பேரும் பப்ஸ் வாங்கி சாப்பிட்டுருக்கோம். ஐராக்கு வந்து தோசை வந்து நான் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். ட்ரெயின்ல ஊட்டி விட்டுக்கலான்னு. ஸோ இப்ப தூரத்துல உங்களுக்கு ட்ரெயின் தெரியுது இல்லையா? ஸோ இந்த ட்ரெயின் தான் எங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுட்டேன். பட் பார்த்தா இதுக்கு அடுத்த ட்ரெயின் தான் எங்களோடதாமா. ஸோ இதுக்கு வந்துட்டு ஹரிஷ் அவங்களும், சவுண்ட் அவங்களும் எங்கள கார்ல வந்து டிராப் பண்ணதுக்காக வந்திருக்காங்க. நாங்க 2 வீலர் தான் வரலான்ட்டு இருந்தோம். ஸோ பட் லேட் ஆயிரும்ன்னு சொல்லிட்டு அவங்களே வந்துட்டு எங்கள கார்ல டிராப் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ரிட்டர்னும் அவங்களே பிக்கப் பண்ணிப்பாங்க. நான் இன்னைக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கேன். ஏன்னா ஐரா வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயின்ல போறாங்க. இதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான மெமரீஸ். ஸோ இதெல்லாமே நான் வீடியோ எடுத்து போடும்போது, ஃபியூச்சர்ல அவங்க பார்க்கும்போது அவங்களும் ரொம்ப எக்ஸைட் ஆவாங்க. அவங்கனால இப்ப எதுவுமே ஃபீல் பண்ண முடியாது. எதுவுமே புரிஞ்சுக்க முடியாது. பட் இதெல்லாம் நடந்திருக்கு. நம்ம இந்த வயசுல தான் ட்ரெயின்ல போனோம் அப்படின்னு அவங்க ஃபியூச்சர்ல பார்க்கும்போது, அவங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அண்ட் அவங்களும் ஃபுல்லா அனலைஸ் பண்ணாங்க. ஸோ நம்ம எங்க இருக்கோம்? ட்ரெயின் போகுது. நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோம். நெறைய பேர் இருக்காங்கன்னு. நானும் சவுந்து ரீல்ஸ்க்காக சும்மா வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ஐரா ட்ரெயின் வர வரைக்கும் ஹரிஷ்பா கூட தான் ஒரே ஆட்டம். தோள்லருந்து இறங்கவே இல்ல. ஸோ கரெக்ட்டா ட்ரெயின் வந்து 9:22க்கு வந்துச்சு. நாங்க போறது வந்து மேங்களூர் எக்ஸ்பிரஸ். ஏசி கோச் தான் நாங்க வந்துட்டு புக் பண்ணியிருந்தோம். அண்ட் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் வந்து டிலேவா வந்திருக்கு. அண்ட் சீக்கிரமா போய் ட்ரெயின் ஏறிர்லாம். ஏன்னா, இந்த ட்ரெயின் வந்து 5 மினிட்ஸ் தான் வந்து இங்க நிக்கும். ஆல்ரெடி லேட்டா தான் வந்திருக்கு. ஸோ சீக்கிரமாவே எடுத்துருவாங்க. நானும் சவுந்தும் ஏதோ ரீல்ஸ் எடுக்கணும்னு சொல்லி எடுத்துட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா இந்த ரீல்ஸ் வந்து வந்துரும். பாருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த மாதிரிலாம் சவுந்து வந்துட்டு என்ன வந்துட்டு செண்ட் ஆஃப் பண்ணதெல்லாம் கிடையாது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. ஸோ 2 பேரும் கிஸ்ஸிங் குடுத்துட்டு நாங்க குட் பை சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நானே இப்ப ரொம்ப நாள் கழிச்சு ட்ரெயின்ல போறேன். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, நான், சவுந்து, அம்மு, நிவி எல்லாருமே வந்துட்டு நாங்க ஒண்டர்லா போயிருந்தோம் பெங்களூருக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அதுதான் லாஸ்ட்டா போனது. ஸோ இப்ப தான் நான், அம்மு, ஐரா நாங்க 3 பேரும் மட்டும் ஒரு ட்ரிப்புக்கு போறோம். ஸோ ஐரா வந்து சவுமாக்கும், ஹரிஷ்பாக்கும் டாட்டா சொல்லி செண்ட் ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பாருங்க ஐரா முகத்துல எவ்ளோ சிரிப்புன்னு. ஸோ கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா 9:25க்கு வந்து ட்ரெயின் வந்து கிளம்பிருச்சு. ஆக்சுவலா பார்த்தா ஒரு 5 மினிட்ஸ் கூட நிக்கல பாருங்க. 3 மினிட்ஸ் தான். ஸோ அதுக்குள்ள நம்ம ஏறி உட்காந்தாச்சு. ஸோ 2 பேத்துக்குமே டாட்டா பை பை சொல்லிட்டு நம்ம மாஹிக்கு கிளம்பிட்டோம். அண்ட் லக்கிலி நமக்கு 2 கிடைச்ச சீட்டும் பார்த்தீங்கன்னா, கீழ படுக்கிற மாதிரி தான். பட் நம்ம எப்படி இருந்தாலும் தூங்க போறது கிடையாது. ஸோ ஐரா மட்டும் தான் நம்ம கீழ வந்து படுக்க வைக்க போறோம். அண்ட் ஐரா வந்து இன்னும் சாப்பிடல. நான் ஐராக்கு 2 தோசை வந்து பேக் பண்ணி நான் எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கு வந்துட்டு பால் அண்ட் வந்து கொஞ்சம் குழம்பு வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். 2 ஊத்தி வந்து நம்ம ஐராக்கு வந்து ஊட்டி விட்டுடலான்ட்டு. ஸோ வேடிக்கை பார்த்துட்டு சாப்பிடுவாங்கன்னு பார்த்தா, அப்பயும் ஐரா வந்து சேட்டை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேரும் சாப்பிட்டுட்டு லைட்டா ஒரு குட்டி தூக்கம் போட்டோம். கண்ண முழிச்சு பார்த்தா, இந்த அழகான முகத்த தான் பார்த்துட்டு இருந்தேன். நாங்க 2 பேரும் நல்லா தூங்கிட்டோம். அம்மு வந்து முழிச்சுட்டே இருந்தாங்க. ஐரா வந்து என்னோட சீட்லயே வந்துட்டு நான் சைட்ல வந்து படுக்க வச்சுட்டேன். நான் வந்துட்டு ஓரத்துல படுத்து தூங்கிட்டு வந்தேன். ஸோ கீழ விழுகாம வந்தேனேன்னு சந்தோஷமா இருந்துச்சு. ஐராம்மா பாருங்க எப்படி தூங்கிட்டு இருக்காங்கன்னு. ஐராலாம் எப்பவுமே 10, 11 மணிக்கு தான் எந்திரிப்பா. இன்னைக்கு சீக்கிரமா எந்திரிச்சு நாங்க கூட்டிட்டு வந்துட்டோம். தூங்கி கண்ண முழிச்சு பார்த்த உடனே சிட்டி சைட்லாம் போயிட்டு ஒரே கிராமத்துல, ஒரே ஃபாரஸ்ட்குள்ள போன மாதிரி இருந்துச்சு. 2 சைடும் ஃபுல்லா கிரீனரி தான். வயலு, ஆறு எல்லாமே பார்க்க முடிஞ்சுச்சு. ஆனா ஐரா தான் பார்க்க முடியல. நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ள இன்னும் நெறைய பியூட்டிஃபுல்லான பிளேஸஸ் வந்து அவங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நான் இப்ப உங்களுக்கு டிக்கெட்டோட டீட்டெயில்ஸ் சொல்லிர்றேன். ஸோ பெர் ஹெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 505 வந்து வருதுங்க. திருப்பூர் டூ மாஹி, மேங்களூர் எக்ஸ்பிரஸ் ஏசி கவுச்சு. ஸோ எங்க 2 பேத்துக்கும் சேர்த்து 1010 வந்துச்சுங்க. ஐரம்மா நல்லா தூங்கி எந்திரிச்சுட்டாங்க. நல்ல வேளை எங்க சீட்ல எந்த பேசஞ்சரும் வரல. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாவே நாங்க தூங்கிட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ இப்பயாச்சும் அவுட் சைட் சீனரி எல்லாம் பார்க்கட்டும்னு சொல்லிட்டு அம்மு வந்து ஜன்னல் ஓரமா நிக்க வச்சுட்டாங்க. ஐரா ரொம்ப நேரமா அந்த ஜன்னல் வழியா வெளிய வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டு இருந்தாங்க. பைக்ல போனா, கார்ல போனாலே ஐரா வந்து வேடிக்கை பார்க்கறது பயங்கரமா இருக்கும். இப்ப ட்ரெயின்ல போறனால நல்லாவே வேடிக்கை பார்த்துட்டு வந்தாங்க. இந்த ட்ரிப்ல சில முக்கியமான விஷயங்கள வந்துட்டு நான் மறக்காம ஃபாலோ பண்ணணும்னு நெனச்சேன். ஸோ ஒண்ணு வந்துட்டு ஐராவோட கம்ஃபர்டபிள் அண்ட் இன்னொன்னு வந்துட்டு ஐராவோட ஃபுட்டு. ஸோ ஐராக்கு லஞ்ச் பார்த்தீங்கன்னா, நான் வீட்லயே பிரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ சாப்பாடு தனியா மஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டேன். அண்ட் ஐராக்கு எப்பவுமே பண்ற மாதிரி தால் வந்துட்டு கேரட் போட்டு தனியா எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ லஞ்ச் வந்துட்டு அங்கேயே ஸ்மாஷ் பண்ணி, அங்கேயே ஐராக்கு வந்து ஊட்டி விட்டாச்சு. என்ன ட்ரெயின் ஃபுட்டும் நம்ப முடியாது. அவுட் சைட் ஃபுட்டும் நம்ப முடியாது டிராவல் டைம்ல. ஸோ நான் வீட்லயே மேக் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். எங்க 2 பேத்துக்கு என்ன பண்றது? நாங்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடாம தான் வந்திருக்கோம். ஸோ நாங்க 2 பேரும் ட்ரெயின்ல வாங்கி தான் நாங்க வந்து சாப்பிட்டோம். ஸோ 1 பார்சல் பார்த்தீங்கன்னா ₹60க்கு வந்துட்டு பே பண்ணோம்.
டோட்டலா பார்த்தீங்கன்னா, ₹120க்கு வந்துட்டு நாங்க 2 பேரும் லஞ்ச் வந்து சாப்பிட்டோம். இந்த பிளேஸ் பார்த்தீங்களா, செம்மையா இருக்குல்ல. நான் அடிச்சு புடிச்சு ஃபோன் எடுத்து நான் இத வீடியோ எடுத்தேன். ஸோ இந்த பக்கம் ட்ரெயின்குள்ள இருந்து பார்க்கறதுக்கே அவ்ளோ அழகா இருக்குன்னா, வெளிய போய் இத பார்க்கும்போது எவ்ளோ அழகா இருக்குன்னு தோணுச்சு. ஜஸ்ட் இந்த சான்ஸாச்சும் கிடைச்சுச்சேன்னு சொல்லிட்டு செம்மையா பார்த்துட்டு வந்தோம். அவ்ளோ தண்ணி, அவ்ளோ அழகா நீட்டா போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ரிவர வந்து கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிட்டுருக்கோம். ஐராவும் செம்ம என்ஜாய் பண்ணாங்க. நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களே ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க ஆக்சுவலி. ஸோ ஃபைனலி 6 1/2 மணி நேரம் டிராவல் பண்ணி நம்ம மாஹிக்கு வந்து ரீச் ஆயிட்டோம். நம்ம ரீச் ஆனப்போ டைம் பார்த்தீங்கன்னா, 3:45க்கு வந்து ட்ரெயின் வந்து மாஹிக்கு வந்திருக்கு. இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். ட்ரெயின்ல பார்த்தீங்கன்னா, அம்முவோட கொலீக்ஸ் 2 பேரும் எங்க கூட வந்திருந்தாங்க. ஆக்சுவலா இது வந்து ட்ரிப் கிடையாது. இன்னொரு விஷயத்துக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். ஸோ நான் சீக்கிரமா இந்த வீடியோல என்ன விஷயம்னு நான் சொல்றேன். மாஹி வந்து ரொம்ப சின்ன ஊரு தான். ஸோ அதே மாதிரி தான் அஃப்கோர்ஸ் ரொம்ப சின்ன ரயில்வே ஸ்டேஷன் தான். ரொம்ப ஃபெசிலிட்டீஸ்லாம் அவ்வளவா கிடையாது. பாத்ரூமும் நல்லாவே மெயின்டெயின் பண்ணல ஆக்சுவலி. மாஹியிலிருந்து வெளிய வந்த உடனே தான் கேரளாவோட நேச்சுரல் திங்ஸ வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது. லாட்டரி டிக்கெட்ஸ். ஸோ இங்க தான் பயங்கரமா நம்மளால பார்க்க முடியும். ஸோ ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்துட்டு நம்ம ஹோட்டலுக்கு வந்து ரீச் பண்ண போறோம். ஸோ அதுக்காக ஒரு ஆட்டோ கிட்ட பேசிட்டு இருக்கோம். அண்ட் ஆட்டோ வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஹோட்டலுக்கு போறதுக்கு வந்து ₹30 வந்து சார்ஜ் பண்றாங்க. இங்கிருந்து 1.4 கிலோமீட்டர் தான். 4 மினிட்ஸ்லயே நம்ம வந்து ரீச் ஆயிரலாம். மாஹிக்கு வந்ததுலேருந்து என்னால கோவா வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ஆக்சுவலி வந்துட்டு எங்களோட ஹனிமூனுக்கு தான் நாங்க கோவா போயிருந்தோம். ஸோ அந்த பிளேஸஸ்லாம் பார்க்கறதுக்கு லைட்டா கோவா மாதிரியே எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ நம்ம ஹோட்டல் புக் பண்ணியிருக்கிறத பார்த்தீங்கன்னா, தீர்த்தா இன்டர்நேஷனல்ல தான் நம்ம வந்து புக் பண்ணியிருக்கோம். நாங்க வந்துட்டு திருப்பூர்லயே ஆன்லைன்லயும் புக் பண்ணிட்டோம். ஸோ 1 ரூம்ல பார்த்தீங்கன்னா, கிங் சைஸ் வந்து பெட் குடுத்துருக்காங்க. ஆன்லைன்ல வந்து நாங்க மேக் மை ட்ரிப்ல வந்துட்டு புக் பண்ணனால 1800 சார்ஜ் பண்ணாங்க. இன்க்ளூடிங் பிரேக்ஃபாஸ்ட். டைரக்ட்டா வந்தீங்கன்னா, உங்களுக்கு 2000 வந்து பே பண்ணுவாங்க. அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா, 12 ஹவர்ஸ் வந்து செக் இன், செக் அவுட். ஸோ 12 ஹவர்ஸ்ல தான் நீங்க வந்துட்டு செக் இன், செக் அவுட் பண்ணணும். அண்ட் ஹோட்டல் வந்துட்டு ரொம்ப பெருசா, ரொம்ப நீட்டா மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க. வெளிய பார்க்கறதுக்கு ரொம்ப லக்ஸூரியஸா இருந்துச்சு. இங்க இருக்க வுட்டன் வால் ஹேங்கிங் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு ஆக்சுவலி. ஸோ இப்ப ரூம்குள்ள போகறதுக்காக நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஸோ அம்மா வந்து "சீக்கிரம் ஓப்பன் பண்ணுங்க" அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்ளோ நேரம் தாங்க லக்கேஜ தூக்கிக்கிட்டே நிக்கிறது. ஸோ இப்ப ரூம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. செம்மையா இருக்குல்ல. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாத்ரூம் வந்துரும். ஸ்ட்ரெய்ட்டா போய் பார்த்தா அவ்ளோ பெரிய பெட்டுங்க. சூப்பரா இருந்துச்சு. அந்த பெட் பார்த்தீங்கன்னா, பயங்கர சாஃப்ட்டா இருந்துச்சு. டிவி குடுத்துருந்தாங்க. அண்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, மேக்கப் பண்றதுக்கு கிளாஸு அண்ட் ஸ்டோரேஜ் பண்றதுக்கு கபோர்ட்ஸு அண்ட் டீ, காஃபி எல்லாமே வச்சிருந்தாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாத்ரூம் வந்துட்டு அவ்ளோ நீட்டா இருந்துச்சுங்க. அந்த பிரைஸ்க்கு வந்துட்டு இவ்ளோ நீட்னஸ் வந்துட்டு என்னால நம்பவே முடியல. ஸோ ரொம்பவே லக்ஸூரியஸா இருந்துச்சு. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த பிரைஸ்க்கு பயங்கர லக்ஸூரியஸ் தான். ஸோ ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் வச்சுக்க, திங்ஸ் வச்சுக்கிறதுக்குலாம் பயங்கரமான ரேக் ஸ்டோரேஜ் இருந்துச்சுங்க. அண்ட் வெளிய வியூ பார்க்கறதுக்காக பெரிய ஜன்னல் இருந்துச்சு. அன்பார்ச்சுனேட்லி நம்ம வந்து பீச் ஹவுஸ் வந்து புக் பண்ணல. ஸோ நம்மளுக்கு ரோடு தான் தெரியும். கீழ பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோட்டலோட மெயின் ரோடு வந்து தெரியுது. இந்த ரோடு தான் டைரக்ட்டா உங்களுக்கு வந்து பீச்க்கு கூட்டிட்டு போகும். எனக்கு இந்த ரூம் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தேன். அண்ட் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இது வந்து வித் ஏசி அண்ட் வித் ஹீட்டர். ஸோ ஐரா வந்துட்டு ஃபுல்லா சுத்தி சுத்தி ரூம ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தாங்க. வந்த உடனே வீட்ல இருக்க மாதிரியே ரிமோட்ட எடுத்து ஃபுல்லா பிரஸ் பண்ணி அமுக்கி விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்ச நேரத்திலேயே ஐராவ ஃபுல்லா ரெஃப்ரெஷ் பண்ணி ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. நாங்களும் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ரெடி ஆயி கிளம்பிட்டோம். ஸோ இப்ப எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்தது எதுக்கோ ஒன் ஆஃப் த திங்ஸ்க்கு தான் நம்ம இப்ப கிளம்பிட்டு இருக்கோம். இங்க இருந்து நம்ம பீச்சுக்கு போறோம். ஸோ ரூம் வந்து பீச் வந்துட்டு 500 மீட்டர் தான். பட் நம்ம ஆட்டோல போலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஆட்டோக்கு வந்து ₹20 வந்து அவங்க சார்ஜ் பண்ணாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, சைட்ல கடை ஃபுல்லா ஒயின் ஷாப் தான். எங்க பார்த்தாலும் ஒயின் ஷாப் தான் இருந்துச்சு. இப்ப நாம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மாஹிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் ஒன்லி பெஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். இப்ப நாம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மாஹியோட ரிவர் சைடு வாக்வேக்கு தான் வந்திருக்கோம். இந்த பிளேஸ் பாருங்களேன், மூவிஸ்ல இருக்கிற லவ் சீன் எடுக்கிற ஸ்பாட் மாதிரி இருக்கு. அண்ட் இந்த இடத்துல தான் டவுன்ல இருந்து ஆறு வந்து கடல்ல கடக்கிற எக்ஸாக்ட்டான பிளேஸ்ல தான் நம்ம இப்ப இருக்கோம். உங்களுக்கு இதுல சூப்பரா தெரியும். அந்த ஆறு பாருங்களேன், டவுன்ல இருந்து நேரா வந்து அந்த கடல்ல கலக்குது. அந்த கடலோட எட்ஜஸ்ல தான் அலை வந்து உங்களுக்கு வருது. இதுக்கப்புறம் ஃபுல்லாவே ரொம்ப சைலன்ட்டான ஆறு தான் ஓடிட்டுருக்கு. நம்ம அப்படியே இந்த வால் சைட்ல நடந்து போறோம். ஸோ இதோட எண்ட்ல வந்துட்டு நம்ம மெயின் பீச்சோட என்ட்ரன்ஸ்க்கு வந்து நம்ம போயிடலாம். ஸோ நான் இப்ப மாஹிய பத்தி சம் டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்றேன். மாஹி வந்து பாண்டிச்சேரியோட ஒன் ஆஃப் த யூனிட்டரி டெரிட்டரி. ஸோ பாண்டிச்சேரி நமக்கு எப்படியோ, ஸோ அதே மாதிரி தான் மாஹியும். பாண்டிச்சேரிக்கும் மாஹிக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, அங்க வந்து தமிழ் பேசுவோம். அண்ட் மாஹில வந்துட்டு மலையாளம் பேசுவோம். அது ஒண்ணு தான் டிஃபரன்ஸ். மத்தபடி எல்லாமே சேம் தான்.
அண்ட் ஐராமாக்கு பாருங்க 2 பேத்தோட கைய புடிச்சுட்டு தான் நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ இப்ப எல்லாமே நடக்க ஆரம்பிச்சாங்கன்னா 2 சைட்லயும் யாராச்சும் கைய பிடிக்கணும். ஸோ அப்பதான் அவங்களுக்கு வந்து அப்படியே ஜாலியா ஃபன் பண்ணிட்டே நடந்து போவாங்க. அங்க யானைய பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அத பார்த்தோனே மேடம் வந்துட்டு உரும ஆரம்பிச்சுட்டாங்க யான மாதிரி. அண்ட் வாக் சைட்ல வால்ல ஃபுல்லாவே நல்லா சூப்பரா பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கேரளாவோட ட்ரெடிஷனல் அண்ட் மாஹியோட ட்ரெடிஷனல் எல்லாமே வந்து சூப்பரா பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஐராவும் எல்லா பெயிண்டிங்கையும் நல்லா எக்ஸைட்மென்ட்டா பார்த்துட்டு வந்தாங்க. அண்ட் மாஹில பார்த்தீங்கன்னா, மத்த இடங்கள் மாதிரி நெறையா டூரிஸ்ட் பிளேஸஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. இது ஒரு சின்ன சிட்டி, இது ஒரு சின்ன டவுன். ஸோ இங்க வந்துட்டு கேரளாவோட ட்ரெடிஷனல்ல இருக்கிற ஒரு டவுன். ஸோ அதுக்கேத்த மாதிரி தான் அவங்க வந்துட்டு சம் டூரிஸ்ட் பிளேஸஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதுல ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் பிளேஸ் தான் இந்த சைட் வாக். இங்க பாருங்க ஹைரா நடக்க ஸ்டார்ட் பண்ண உடனே கைய காட்டி புடிக்க சொல்றாங்க. ஸோ கைய புடிச்சா தான் அவங்க வந்துட்டு கம்ஃபர்டபுளா நடந்து போவாங்க. ஸோ இப்ப நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இங்க இருந்தே நல்லா தெரியும் கடலோட வியூ. ஸோ இப்ப நம்ம பீச்சோட சாண்ட்ல வந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்க வந்துட்டு மத்த பீச்ல இருக்கிற மாதிரி சாண்ட் வந்துட்டு ரொம்ப லூஸா அந்த மாதிரி இல்ல. கொஞ்சம் ஸ்டிஃப்பா இருக்கு. அதனால நடக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கு. உங்களுக்கு இங்க பார்த்தாலே தெரியும். கடல் வந்து பயங்கரமா உள்வாங்கியிருக்குங்க. ஸோ இப்ப நாங்க நின்னுட்டு இருக்க இடத்து வரைக்கும் வந்து கடல் இருந்திருக்கு. இப்ப ஈவ்னிங் ஆக ஆக வந்து கடல் வந்துட்டு ஃபுல்லாவே உள்ள போயிருக்கு. உங்களுக்கு இங்க நல்லாவே தெரியும். அந்த ஈரப்பதம் பாருங்க. அப்படியே இருக்கு இங்க. இது வந்து மாஹியோட பேக் வாட்டர் பீச்சுங்கறனால இங்க அவ்ளோ ரஷ், அவ்ளோ பேர் வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த டவுன்ல இருக்கவங்க சில பேர் இருப்பாங்க. சில பசங்கலாம் விளையாண்டுட்டு இருக்கிறத பார்த்தேன். அண்ட் சம் டூரிஸ்ட் பீப்பிள்ஸ் தான் அந்த மாரி தான் இருந்தாங்க. ஸோ நெறைய கூட்டம் அந்த மாரிலாம் இருக்காது. ஸோ நாங்க 3 பேர் ஜஸ்ட் வாக் பண்ணி அங்க போயிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட போனதும் ஐயர கைய விட்டுட்டு பீச்சுக்கு வந்து ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ புடிக்கவே முடியல. அம்மு போயிட்டு, "வா செப்பல விட்டுட்டு அப்புறமா போய் விளையாடலாம்" அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா மேடம் வந்து செப்பல விட்டுட்டு அப்புறம் தான் போனோம். ஸோ இன்னைக்கு வந்து ஐராக்கு வந்து 2ண்ட் பீச் ஆக்சுவலி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா, சவுந்து, ஹரிஷ் அவங்களுக்கு இப்ப தான் ரீசென்ட்டா மேரேஜ் ஆச்சு இல்லையா? ஸோ அவங்களுக்கு ஃபோட்டோ ஷூட்காக நாங்க வந்து பீச்சுக்கு போயிருந்தோம். ஸோ அப்பதான் வந்துட்டு ஐராக்கு வந்து ஃபர்ஸ்ட் பீச். நான் ரீல்ஸ், ஃபோட்டோஸ்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ அதுவரைக்கும் வேகமா ஓடி வந்தாங்க. இந்த இடத்துல குட்டி, குட்டி கல்லுங்கலாம் இருக்கனால, ஸோ அப்படியே மெதுவா மேடம் நடந்து வர்றாங்க பீச்சுக்கு. அப்படியே குட்டி, குட்டி கல்லெல்லாம் முடிஞ்ச உடனே மேடம் மறுபடியும் ஃபாஸ்ட்டா ஓடி வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்ப ஐராமா பண்றதெல்லாம் கியூட்டா தான் இருக்கு. ஆனா இதுக்கப்புறம் ஐராவோட சுயரூபத்த பார்த்தா தான் தாங்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்க போகுது உங்களுக்கு வீடியோல. இங்க பாருங்க நெறைய பேர் வந்துட்டு இங்க குழி தோண்டி என்னமோ எடுத்துட்டு இருந்தாங்க. சில பேர்லாம் அப்படியே பேக் ஃபுல்லா எடுத்துட்டு போனாங்க. ஸோ ஐ திங்க் அது வந்து நத்தைன்னு நெனைக்கிறேன். ஸோ இங்க சில பேர் வந்து நத்தைய வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் நெறைய பேர் எடுத்துட்டு போறாங்கன்னு நெனைக்கிறேன். நான் கிளியரா பார்க்கல. பட் நத்தைன்னு தான் நான் கெஸ் பண்றேன். ஃபைனலி பீச் கிட்ட வந்தாச்சு. அலை எல்லாமே ரொம்ப சின்ன சின்னதா கரெக்ட்டா வருது. ஸோ இந்த பீச் தான் ஐராக்கான கரெக்ட்டான பீச். ஏன்னா பெரிய பெரிய அலைலாம் வரும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஸோ இந்த பீச்ல செம்மையா ஐராமா விளையாடலாம். உங்களுக்கு இந்த பீச்சோட தண்ணி வந்து கொஞ்சம் மங்கலா அந்த மாதிரி தெரியலாம். இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா உள்வாங்கியிருக்குங்க. பிளஸ் இந்த மண்ணு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பிளாக்கா இருக்கு. ஸோ மத்த கடல் மண்ணு மாதிரி இல்ல. அதனால தான் அந்த மண்ணோட கலக்கறனால அந்த தண்ணி வந்துட்டு ஒரு மாதிரி பிளாக்கிஷ்ஷா உங்களுக்கு தெரியுது. பட் வந்துட்டு நீட் அண்ட் கிளீனா தான் இருந்துச்சு. ரொம்ப குப்பை அந்த மாதிரிலாம் கிடையாது. பாருங்க கவர் ஃபுல்லா அள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நத்த வேட்டை தான். ஸோ ஃபைனலி சன்செட் ஆக ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஐராமாவும் நடுக்கடலுக்கு வந்துருவாங்க போல இருக்கு. ஸோ கண்ட்ரோலே பண்ண முடியல. நடந்து வந்துட்டே இருக்காங்க. நானும் இடையில போகுது ஐராமா வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அம்மு தான் கொஞ்சம் லைட்டா டென்ஷன் ஆயிட்டாங்க. "வா வந்து ஐராவ புடி, வீடியோவே எடுத்துட்டு இருக்காத" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விளையாடுறதா கொஞ்சம் விளையாடட்டுமே, நான் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிறேன் மெமரீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டு இருக்கேன். அண்ட் அந்த பக்கமா இதே டவுன சேர்ந்து நெறைய பேர் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஐராவும் அவங்க கூட சேர்ந்து ஐக்கியமாயிட்டாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க பேசும்போது இவங்க சிரிச்சுட்டு இருக்காங்க. ஒண்ணுமே புரியாம. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஃபன்னியா போயிட்டு இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி ஐரா வந்து செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எங்க கூட அம்முவோட கொலீக்ஸ் வந்தாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்துட்டு செப்பரேட் ஹோட்டல்ல தான் வந்துட்டு ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அவங்க 2 பேரும் கரெக்ட்டா பீச்சுக்கு வந்திருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க எங்களுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. நாங்க தான் வந்துட்டு கொஞ்சமா அப்படியே டயர்டா படுத்துட்டு ஐராவ கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு, அது இதுன்னு பண்ணிட்டு வர லேட் ஆயிருச்சு. அங்க பாருங்க ஐரா அவங்க அப்பாட்ட அடி வாங்குறாங்க. ஸோ நல்ல
கீழ உட்காந்த உடனே தண்ணி வந்துட்டு லைட்டா வாய்க்கிட்ட அந்த மாரிலாம் போறனால, அவங்க அப்பா "உட்காராத, விளையாடு" அந்த மாரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியே மெல்லமா பேசி வெளிய கூட்டிட்டு வந்தாலும், மறுபடியும் ஓடி போய் தண்ணீல உட்காந்து விளையாட ஆரம்பிச்சுடுறாங்க. மறுபடியும் அம்மு அது இதுன்னு பேசி ஐராவ எழுப்பி நடக்க வச்சு அப்படியே கூட்டிட்டு வருவாங்க. ஸோ இப்ப கொஞ்சமா நம்ம வாக்கிங் மாதிரி போலாம். ஸோ அது எண்ட் வரைக்கும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ 3 பேருமே நடக்கலாம்னு நெனச்சா, மறுபடியும் ஐரா உட்காந்துட்டாங்க. ஸோ மறுபடியும் தூக்கிட்டு ஐரா வந்துட்டு நடக்க வச்சு கூட்டிட்டு வந்துட்டு இருந்தோம். இதுல ஃபன்னி என்னன்னா, அம்மு வந்து ஐரா கிட்ட, "இங்க பாரு ஐரா, இந்த மாரிலாம் பண்ணினா அப்பா அடுத்த தடவ உன்ன வந்து பீச்சுக்கு கூட்டிட்டு வரமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னமோ ஐராக்கு வந்து அம்மு பேசுறது புரியிற மாதிரி. எனக்கு அம்மு வந்து ஐராகிட்ட இப்படி பேசும்போதெல்லாம் எனக்கு சிரிப்பு தான் வரும். ஐரா வந்து பீச் அப்படின்னு சொன்ன உடனே அப்பா வந்துட்டு பிளான் பண்ணிடுவாரு பீச்சுக்கு போறதுக்கு. இப்ப பாருங்க என்ன சீன் போடுறாங்கன்னு. இந்த பீச் மணல்ல நடக்கிறது வந்து ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்குங்க. நார்மல் பீச்ல நடக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாலாம் இல்ல. ஸோ ரொம்ப ஃப்ளாட்டா இருக்கனால ஈஸியா நடக்க முடிஞ்சது. அந்த ஸ்கையோட ரிஃப்ளெக்ஷன் வந்துட்டு அந்த தரையில படுறது வந்து ரொம்ப அழகா இருக்கு. அப்பாவும் பொண்ணும் கைய கோர்த்துட்டு எவ்ளோ அழகா நடந்து வராங்க பாருங்க. இங்க ஐராக்கு இன்னொரு பார்ட்னர் கிடைச்சுட்டாங்க. அந்த பாப்பா போய் தண்ணீல விளையாட ஆரம்பிச்ச உடனே, ஐரா வந்து அப்பா கைய விட்டுட்டு ஐராமாவும் போய் அதே மாதிரி விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. நான் நெறைய தடவ ஐராவ நோட் பண்ணியிருக்கேங்க. ஐரா வந்து சீக்கிரமாவே ஜெல் ஆயிடுவாங்க. புதுசா மீட் பண்ற எல்லாத்து கூடயுமே, சின்ன பசங்க கூட விளையாடுறது எல்லாமே ஈஸியா வந்துட்டு ஜெல் ஆயிடுவாங்க. இங்க பாருங்க, இந்த பாறையெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தண்ணிக்குள்ள தான் இருந்திருக்கு. ஸோ இப்ப தண்ணி உள்வாங்க தான் இந்த பாறைங்கலாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுக்குள்ள பாருங்க பெரிய வழியே போயிட்டுருக்கு. அங்க பாருங்க தூரத்துல நெறைய பேர் நின்னுட்டு இருந்தாங்க. ஸோ என்னதான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நான் கிட்ட போய் பார்த்தா, எல்லாருமே நத்த தேடிட்டு இருக்காங்க. ஸோ நத்த தேடி நத்த எடுத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாறையில பார்த்தா ஏதோ மஷ்ரூம் மாதிரி என்னென்னமோ வளர்ந்திருந்துச்சு. ஒரு மாரி ரொம்ப வினோதமா இருந்துச்சு. அம்மு வந்து இதுக்கெல்லாம் உயிர் இருக்கும். இதெல்லாம் இன்னும் லிவிங்கா தான் இருக்கும். தண்ணிக்குள்ள வந்து இது வந்து உயிர் வாழும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இது என்னன்னு தெரியல. உங்க யாருக்காச்சும் தெரிஞ்சுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதெல்லாம் இன்னும் லிவிங்ல இருக்குன்னு நெனைக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸோ அங்க பாருங்க எத்தன பேர் நத்த தேடி எடுத்துட்டு இருக்காங்கன்னு. இவங்கலாம் இந்த ஊரா? இல்ல டூரிஸ்ட்டா? என்னன்னே தெரியல. ஸோ வந்த உடனே நத்த எடுக்க ஸ்டார்ட் பண்ணிருவாங்கன்னு நெனைக்கிறேன். இங்க பாருங்க மண்ல எல்லாம் ஃபுல்லா ஓட்டையா இருக்கு. இது என்னன்னே தெரியல. அந்த இடத்துல நடக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் நெனைக்கிறேன் நத்த தான் உள்ள போயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க கிட்ட எல்லாம் பயந்து எஸ்கேப் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். ஐராமா இப்படியே தவழ்ந்தே நடுக்கடலுக்கு போயிருவாங்கன்னு நெனைக்கிறேன். அநேகமா நாங்க போட் எடுத்துட்டு போய் தான் அவங்கள கூட்டிட்டு வரணும். சரி போதும் ரொம்ப நேரமா விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அப்படியே அலேக்கா தூக்கி தோள்ல போட்டு ஐராமாவ தூக்கிட்டு அந்த பக்கம் போனோம். பயங்கர கீச்சல், முடிய புடிச்சு இழுக்கிறா, அது இதுன்னு பண்றா, பயங்கரமா அழுகுறாங்க. ஸோ இது மேல போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு போயிட்டோம் மேல. ஐராக்கு பீச்லேருந்து வர மனசே இல்ல. பேசாம இங்கேயே குடியேறிடலாமான்னு முடிவு பண்ணிட்டோம். சும்மா லுலுலாய்க்கு சொன்னேன். பட் இந்த கடலுக்கு ஓய்வே இல்ல. ஆனா ஐராக்கு நாம இப்போ ஓய்வு குடுத்தே ஆகணும். பயங்கர டயர்ட்ல இருக்காங்க. பயங்கர ஆட்டம், பயங்கர பசியும் கூட. பயங்கர கெத்தா கடல்ல ஸ்விம்மிங்க போட்டுட்டு, அப்பா தலை மேல உட்காந்துட்டு செம்ம ஜாலியா வந்துட்டு இருக்காங்க. ஏங்க நானும் அங்க குழந்தைங்க பார்த்தேங்க. ஐரா வயசுல குழந்தைங்க, ஐரா விட பெரிய குழந்தைங்க அத்தன பேர் இருக்காங்க. ஆனா ஐரா மாதிரி ஒரு குழந்தைய அங்க பார்க்கவே இல்லங்க. எல்லாருமே வாயில கை வச்சுட்டாங்க இவ பண்ற சேட்டையில. ஸோ ஃபைனலி அங்கிருந்து வெளிய வந்துட்டோம். அங்கிருந்து வெளிய வந்தோனே ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்குதுங்க. ஏன்னே தெரியல. ஏன்னா ஐராவோட ஆட்டம் அப்படி. ஸோ வெளிய வந்துட்டு மோமோஸ்லாம் வித்துட்டு இருந்தாங்க. ஸோ பயங்கர பசியில இருந்தேன். ஸோ வந்துட்டு ஒரு பிளேட் வந்துட்டு ஸ்டீம் அண்ட் ஒரு பிளேட் வந்து ஃப்ரை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஜஸ்ட் ₹60 தாங்க அவங்க வந்துட்டு சார்ஜ் பண்ணாங்க. அதாவது ஒரு மோமோஸ் வந்துட்டு ₹10 தான். இங்கெல்லாம் பயங்கர ரேட்டா வித்துட்டுருக்காங்க. அங்க பார்த்த உடனே பேசாம நாமளும் வந்துட்டு இங்கேயே செட்டில் ஆயிடலாமா? மோமோஸு, பீச்சு எல்லாமே இங்கேயே இருக்கே! அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. அண்ட் ஐராக்கு வந்துட்டு மைனஸ் குடுக்க வரும்போது, அப்படியே ஃபிங்கர பிடிச்சு அவங்க அப்பா வாயில திருப்பி விட்டாங்க. அண்ட் மோமோஸ் அதாவது ஸ்டீம் மோமோஸ்ல இருக்கிற உள்ள இருக்க வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ஐரா சாப்பிட்டுருக்காங்க. ஸோ மோமோஸ 2 பேரும் மாறி மாறி மம்ன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு, அங்கிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம ரூம் இருக்கு. ஜஸ்ட் 500 மீட்டர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட்
இங்கிருந்து பயங்கர டயர்ட்ல நடந்து போம்போது தான் அது எவ்ளோ கஷ்டம்னே தெரியும். ஸோ சைட் வாக் ஃபுல்லாவே நெறைய ஒயின் ஷாப், நெறைய இருக்காங்க. ஸோ இந்த ரோட கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போன உடனே நம்ம ஹோட்டல் வந்துரும். ஸோ ரூம்குள்ள போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு, கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு, கபக்கடின்னு கவுந்துர வேண்டியது தான். அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஐரா பயங்கர பசியில இருக்காங்க. ஸோ ஐராக்கு செஞ்சு ஊட்டி விட்டுட்டு தான் நம்ம ரிலாக்ஸா தூங்க முடியும். ஸோ நான் ஐராக்கு வந்துட்டு ஒயிட் அவல் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். அண்ட் 1 கிளாஸ் வந்துட்டு காய்ச்சின பால் அண்ட் வீட்ல இருந்தே வந்துட்டு நான் வந்து நாட்டு சர்க்கரை வந்து எடுத்துட்டு வந்துட்டேன். அண்ட் 1 பாட்டில் ஆஃப் கீ. ஸோ இது வந்து நான் வீட்லயே எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நான் ஐராக்கு வந்துட்டு நைட்டு டின்னருக்கு வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ அவல்ல வந்துட்டு நல்லா தண்ணீல வந்து வாஷ் பண்ணிட்டு அண்ட் வந்துட்டு ஹாட் மில்க் போட்டுட்டு நல்லா சோக் பண்ண உடனே அது நல்லா இந்த மாதிரி செர்லாக் மாதிரி ஆயிடும். ஸோ இது வந்துட்டு சூப்பரான ரெசிபி. குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ட்ராவல் டைம்ல வந்துட்டு ஹெல்த்தியாவும் குடுக்கலாம். பிளஸ் பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா நம்ம ரெடி பண்ணிடலாம். பிளஸ் பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஃபயர் வந்துட்டு நமக்கு தேவைப்படாது. ஸோ ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு, ஐரா வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எங்களுக்கு வந்துட்டு வெளிய ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தோம். பட் வந்துட்டு இங்கேயே ரெஸ்டாரண்ட் இருக்கனால, இங்கேயே வந்து நாங்க ஆர்டர் பண்ணிட்டோம். அண்ட் எனக்கு வந்துட்டு வெஜ் பிரியாணி அண்ட் அம்முக்கு வந்துட்டு சிக்கன் பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாங்க கரெக்ட்டா ரெஃப்ரெஷ் ஆயி வந்த உடனே கரெக்ட்டா வந்துடுச்சு ரெடி ஆகி. ஸோ ஸ்மெல்லு செம்மையா இருக்கு. ஸோ சீக்கிரமா சாப்பிடணும். அப்படி நீங்க எதுக்கு தான்ப்பா மாகி போனீங்க? அப்படின்னு கேள்வி வரும். ஸோ இது வந்து நாளைக்கு நான் உங்களுக்கு வீடியோல சொல்றேன். ஸோ நாங்க எதுக்காக இங்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப அம்மு வந்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டு இருக்காங்க. அந்த கேப்ல என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்கேன் வந்து எடுத்துட்டேன். ஸோ இப்ப வந்துட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. ஸோ எல்லாமே நல்லா சூடாவே இருந்துச்சுங்க. ஸோ பயங்கர பசியில இருக்கேன் நானு. நான் வேற பயந்துட்டு இருந்தேன். இங்க கேரளா ரைஸ்ல வந்துட்டு சாப்பாடு வந்து குடுத்துற போறாங்கன்னு சொல்லிட்டு. பட் நல்ல சூப்பரான ரைஸ்ல தான் குடுத்தாங்க. ஸோ அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஸோ பிரியாணி எல்லாத்தையும் வெளுத்து கட்டிட்டு இருந்தோம். ஸோ இப்ப இன்னைக்கான எக்ஸ்பென்சஸ் வந்து நான் வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். இதுல வந்து நான் ரூம் வந்து ஆட் பண்ணல. ரூம் வந்து நான் நாளைக்கு ஆட் பண்ணிக்கிறேன். டோட்டலா 1510 வந்துச்சுங்க.